வணக்கம். நம்ம சதீஷ்வா கிராஃப்ட்ஸில் இன்றைக்கி என்னென்ன கூடைங்கள்லாம் ரெடி பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி வந்து சாக்லேட் நாட்டில், பிஸ்கட் நாட்டில், அப்புறம் சிவன் கண் 3 கலர் காம்பினேஷன்ஸில் பேக் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். எப்படியெல்லாம் ரெடி பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பவுச் பாருங்கள். பவுச் ரெடி பண்ணியிருக்கேன் குழந்தைங்களுக்கு. நம்ம எப்பொழுதுமே பவுச் வந்து வெளியில் தான் வாங்குவோம் பார்த்தீங்களா. நம்ம என்ன சொல்கிறது, பிளாஸ்டிக் பேக்கில் உள்ள மாதிரி பவுச் வாங்குவோம்ல, இது வந்து கூட ஒயர்லேயே ரெடி பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஜிப்பெல்லாம் வச்சு செட் பண்ணியிருக்கேன். இது மாதிரி வாங்கினீங்கன்னா குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். உள்ள பாருங்க, நான் ஒரு சைடில் ஒரு கையில் இது பண்ணுறதுனால எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. பாருங்கள் உள்ள எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குன்னு. பேக் நீட்டாக இருக்கும். சிவன் கண்ணில் ரெடி பண்ணியிருக்கேன். நார்மல் நாட்டில் வேணாலும் வந்து ரெடி பண்ணிக்கலாம். உங்களோட விருப்பம் தாங்க. உங்களுக்கு என்ன மாடலில் என்ன கலரில் கேட்டாலும் வந்து ரெடி பண்ணி கொடுக்குறேன். பவுச்சை பாருங்கள். இதுக்கு வந்து என்னென்னா 15 ஒயர் எடுத்திருக்கேன். 15 ஒயர் வந்து 2.5 அடியில் வந்து கட் பண்ணியிருக்கேன். 4 பக்கெட்டும் வந்து ஒயர் வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன். சிப்பு வந்து அட்டாச் பண்ணி இந்த பவுச்சை வந்து ரெடி பண்ணியிருக்கேன். இது வந்து திங்ஸ் எல்லாமே வச்சுக்கிட்டு ஜிப்பை க்ளோஸ் பண்ணிக்கலாம். திங்ஸ் எதுவுமே மிஸ் ஆகாது. அந்த மாதிரி வந்து 2 பவுச் வந்து கேட்டிருக்காங்க. 2 பவுச் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். இந்த பவுச்சை பார்த்துட்டு உங்களுக்கு விருப்பம் அப்படின்னா எனக்கு ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த பவுச் பிடிச்சிருந்தா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து வந்து பிஸ்கட் நாட்டில் வந்து ஒயர் பேஸ்கெட் மேக் பண்ணியிருக்கேன் பாருங்கள். டார்க் க்ரீன் வித் கோல்டு கலரில் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். இதோட மெஷர்மெண்ட் ஃபஸ்ட்டு பார்க்கலாம். 6.25 அடியில் வந்து 16 ஒயர் எடுத்துக்கோங்க. பேஸ் வந்து 8 வச்சுருக்கேன். கீழே வந்து குச்சி சொருவிருக்கேங்க. கூட டிஸ்பேச் பண்ணும் பொழுது கும்மியில் அட்டாச் பண்ணிடுவோம். பிஸ்கட் மேக் பண்ணியிருக்கேன். கீழேருந்தே பிஸ்கட் மேக் பண்ணியிருக்கேன். ஹைட் எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன்னா கிராஸில் பார்க்கலாம் பாருங்கள். 1 2 3 4 5 6 7 மேலே ஒயர் இன்சர்ட் பண்ணுறதுனால மேலே மட்டும் நார்மல் நாட் போட்டிருக்கேன். பிஸ்கட் பாருங்கள், ஃபுல்லாகவே பிஸ்கட்டில் வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். பார்டருக்கு வந்து கோல்டன் கலர் ஒயர் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஹேண்டில் வந்து கோல்டன்லேயே வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். இது வந்து ஒரு ரிட்டன் கிஃப்ட் கொடுக்குறதுக்கும் வந்து இந்த கூட வந்து நீட்டாக இருக்குங்க. உங்களுக்கு என்ன மாதிரி கலரில் வேணாலும் வந்து பேஸ்கெட் வந்து ரெடி பண்ணி கொடுப்போம். இது பிஸ்கட் நாட். அடுத்து வந்து சாக்லேட் நாட்டில் ரெடி பண்ணியிருக்கோம் பாருங்கள். இது வந்து என்ன சொல்கிறதுனா ஒரு டொமேட்டோ ரெட்டு சொல்லுவோம் இல்லையா, அந்த கலர் உங்களுக்கு பார்க்க ஆரஞ்சு கலராக கூட தெரியும். டொமேட்டோ ரெட் வித்து சில்வர் கலரில் வந்து மேக் பண்ணியிருக்கேன். கூட நீட்டாக வந்திருக்கு பாருங்கள். லாக் வச்சு செட் பண்ணியிருக்கேன். இந்த கூட வந்து ஒரு 2 ரோல் கூடங்க சாக்லேட் நாட்டுக்கு. இந்த கூடையோட மெஷர்மெண்ட் ஃபஸ்ட்டு பார்க்கலாம். 9 அடி எடுத்துக்கோங்க. 9 அடியில் 16 ஒயர் 9 அடியில் 20 ஒயர் எடுத்துக்கோங்க. பேஸ் வந்து 8 வச்சுக்கோங்க. கீழே வந்து நார்மல் நாட்டு வச்சு தான் பேஸ் வந்து ரெடி பண்ணியிருக்கேன் பாருங்கள். 20 ஒயர் எடுத்துக்கிட்டு 8 போட்டுக்கோங்க. மேலே வந்து சில்வர் வந்து அட்டாச் பண்ணணும். அட்டாச் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும்னா, நம்ம நார்மல் நாட் ஆல்ரெடி நான் இந்த மாடலில் நிறைய பேக்ஸ் ரெடி பண்ணியிருக்கேன். நம்ம பாருங்கள், பிஸ்கட்டில் பார்த்துருக்கோம், நார்மல் நாட்டில் பார்த்துருக்கோம். ஆல்ரெடி வந்து 24க்கு 8ங்கிற மாதிரி வந்து ஒரு சாக்லேட் நாட் கூட பார்த்துருக்கோம். இப்போ நம்ம 20க்கு 8 அப்படிங்கிறதுல வந்து சாக்லேட் நாட் வந்து பார்க்குறோம். கீழே பாருங்களேன், ஒன்று தான் வரும். மேலே எல்லாமே 2 வரும். சாக்லேட் 2 வருது பார்த்தீங்களா, ஆனால் கீழே மட்டும் 1 தாங்க வரும். இதுதான் இதில் இந்த பேஸ்கெட் ரெடி பண்ணும்பொழுது இந்த ஒரு மிஸ்டேக் தான் பண்ணுவீங்க. கீழே வந்து 1 தான் வரும். அது மட்டும் இல்லை, இங்கே ஒரு அருங்கோணம் மாதிரி வந்து ஒரு ஹோல்ஸ் வந்து கிடைக்கும். இந்த ஹோல்ஸ் கிடைக்கும். இதை நம்ம மாற்றி போட்டுட்டோன்னா மேலே வந்து நமக்கு வந்து ஷேப் வந்து கிடைக்காது. அந்த மாதிரி போட்டுக்கணும். ஹைட் எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன்னு பார்க்கலாம். நம்ம அந்த கீழே இருக்குல்ல இந்த 1 அதை விட்டுருவோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 வரையும் மேலே நம்ம நார்மல் நாட் போட்டு கூம்பாகவே வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். ஹைட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். லாக் வச்சுருக்கேன். உள்ள வந்து ஸ்பேஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இது வந்து ஒரு ஹேண்ட்பேக் மாடலில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு வந்து ஸ்டோரேஜ் பர்பஸ்க்கும் வந்து நல்லாயிருக்கும். உள்ள பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு. கிராஸ் தான், அதாவது என்ன சொல்கிறது, நார்மல் பேஸ் ரெடி பண்ணிவிட்டு ஹைட் வந்து கிராஸில் வந்து கிராஸ் கட்டில் போட்டு வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். கைப்பிடியை பாருங்கள், ஃபுல்லாகவே வந்து சில்வர் கலரில் வந்து மேக் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த மாதிரி பேக்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னா வந்து என்னோடய நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த பேக் பிடிச்சிருந்தா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்போ தான் நீங்கள் வந்து எப்படி கமெண்ட் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தாங்க எங்களுக்கு வந்து ஆர்டர் கிடைக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி பேக்ஸ் எல்லாம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக எங்கள்கிட்ட வந்து பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி பேக்ஸ் எல்லாம் உங்களுக்கு தேவைப்படலை அப்படின்னாலும் வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் தேவைப்படுது அப்படின்னா கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். இந்த பேஸ்கெட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.